ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனலட்சுமி வெரைட்டிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சீஸ் கோட்டட் பாஸ்தா. இப்போ உள்ள பசங்க எல்லாமே சீஸ் போட்ட உணவை தான் விரும்பி சாப்பிட்றாங்க. ஆனால் அதை பெரியவங்களுக்கு அந்த சீஸ் போட்டது ரொம்பவே பிடிக்காது. அப்படி இருக்கிறப்ப பெரியவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், பசங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த சீஸ் கோட்டட் பாஸ்தாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது வந்து பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது, சாப்பிட்றதுக்கு ஏதுவாக இருக்கும். அதுக்கு நான் வந்து 250 கிராம் பாஸ்தா எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் நல்ல வெந்நீர் ஊற்றிக்கிட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டு அந்த பாஸ்தா 250 கிராமை போட்டு ஃபுல்லாக பாயில் பண்ணணும். குக் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் ஆகும். இதோட சைஸ் டபுளாக ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிடலாம். அமுக்கி பார்த்தாக்கா குழஞ்சிடக்கூடாது, அமுக்கி பார்த்தாக்கா அமுங்கிடும். அந்த அளவுக்கு ஸ்டேஜில் இருக்கிறப்ப நம்ம ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டிக்கலாம். இந்த மசாலா செய்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 1 கேரட், 1 குடமிளகாய் எடுத்துருக்கேன். அது எல்லாத்தையுமே பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேரட் மட்டும் நான் துருவி எடுத்துக்கிட்டேன். இந்த மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். நமக்கு அதுக்கு 2 ஸ்பூன் வெண்ணெய் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். அதில் வெங்காயம் பொடியாக நறுக்கிட்ட வெங்காயத்தை போட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 4 பூண்டு பல்லை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். இது ஃப்ளேவருக்காக தான், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை வேணாம் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். அடுத்தது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் போட்டு வதக்கிக்கணும். எப்போதுமே தக்காளி வேகிறதுக்கு நம்ம உப்பு போட்டு வேக வச்சோம் அப்படின்னாக்கா சீக்கிரமாக வெந்துடும். அதனால நம்ம உப்பு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே நான் மசாலா இல்லாமல் போட்டுக்கிறேன். ஏன்னா அதுதான் அப்போ தான் மசாலா வாசனை இல்லாமல் குக்காக இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு சிம்மிலே தான் வச்சு நம்ம செய்ய போகிறோம். இதை அதனால் காண்டாமல் இருக்கும். அதனால் சிம்மிலே வச்சு செய்யணும். ஒரு 5 நிமிஷம் வச்சு நம்ம மூடி வச்சோம் அப்படின்னாக்கா நல்லா மசாலா கூட அந்த தக்காளி வெங்காயம்லாம் குக்காகி நல்லா குழைவாக இருக்கும். அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் போல் சோயா சாஸ் ஊற்றிக்கிட்டு அப்புறமா கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். அதோட நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாய், கேரட் துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். ரொம்ப குடமிளகா வெந்துடக்கூடாது. ஏன்னா குடமிளகா வெந்துருச்சுன்னா கசப்பு தன்மை வந்துடும். அதனால் குடமிளகா அந்த பச்சை தன்மை போகாமல் இருந்தால் தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பாஸ்தாவுக்கும் நல்லாயிருக்கும், நம்ம சாப்பிட்றக்கும் நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வெந்துருச்சு அப்படின்னாக்கா நல்லா குழஞ்சி எல்லாமே மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். அப்போ 1 ஸ்பூன் போல் சர்க்கரை போட்டுக்கலாம். வெள்ளை சர்க்கரை போட்டுக்கிட்டு அப்புறமா நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற பாஸ்தாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மசாலாவோட பரட்டிகிட்டே இருக்கணும். இப்போ நான் போட்டிருக்கிற பாஸ்தா 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அதனால் அந்த அளவுக்கு தான் நான் இப்போ இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கேன். மெஷர்மெண்ட் அது மாதிரி தான் இருக்குது. நீங்களும் அதை மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. எல்லா பாஸ்தாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு வேணும்னா உப்பு கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். மசாலா கூட பாஸ்தா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் வெண்ணெய் ஃப்ளேவருக்காக போட்டுட்டு பொடியாக துருவி வச்சுருக்கிற சீஸ் க்யூபு, அதாவது அவல் சீஸ் க்யூபை நான் 3 க்யூப் எடுத்திருக்கேன் 3 பேருக்கு சர்வ் பண்ணுறதுக்காக. அதை மேலே போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம் அப்படின்னா சீஸ் எல்லாம் உருகி இருக்கும். அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா பாஸ்தா ஒவ்வொரு பாஸ்தாவுக்கு மேலே ஒரு லேயராக கோட்டிங் மாதிரி இருக்கும். நம்ம சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட், அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அதே சமயம் நிறைய போட்டால் திகட்டாத அளவுக்கு இருக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தாலே தெரியுது இல்லையா, நல்லா க்ரீமியாக இருக்குது. அது மேலே தேவைன்னா நம்ம டொமேட்டோ சாஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணோம்னா சூப்பரான சீஸ் கோட்டட் பாஸ்தா ரெடி. இந்த சீஸ் கோட்டிங்கோட டொமேட்டோ சாஸையும் சேர்த்து நம்ம சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டு அற்புதமாக இருக்கும். அதோட அந்த குடமிளகாவோட க்ரன்ச்சினஸும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் இருக்கும். திகட்டாது. ஏன்னா நம்ம சீஸ் கம்மியாக போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக இது திகட்டாது. இது மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி நம்ம சூப்பராக சர்வ் பண்ணலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.